இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து பழகலாம். இந்த ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதை பற்றின சந்தேகங்கள் புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம புரியாமல் அந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எந்த நேரத்துலனாலும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் பீஸோட அந்த வெளி பீஸை ஜாயின் பண்ணி அந்த ரவுண்ட் நெக்கை நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இது பிகினர்ஸு கூட நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. இந்த டிசைனை வச்சு நம்ம 3 டிசைன் வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கவனித்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிசைனில் நம்ம 3 டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு தச்சு திருப்பிட்டோம். இப்போ தச்சு திருப்பிட்டு அதில் வந்து அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். என்னங்க ஒரு டிசைனில் 3 டிசைன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம கவனித்து ஒரு ப்ளவுஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான டிசைன்களை நம்ம ஈஸியாக வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து 3 டிசைனை வந்து போடலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக்கு நம்ம தச்சுட்டோம். அதில் அமுக்கு தையல் போட்டு எடுத்தாச்சு. நீ எப்பயும் போல் நம்ம நார்மலாக எப்படி லைனிங்கோடு ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி சைடெலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து பட்டி வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிசைன் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து புரியும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம வீடியோ லாங்காக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணுற இடத்துல முக்கியமான இடம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த வீடியோவே வந்து புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை 3 தடவை வந்து ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஆயிரும். அது ஒரே டயத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஈஸியாகவும் புரிஞ்சிடும். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு தொழிலுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்குறோம். அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்க முடியும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க டிசைன் ப்ளவுஸ் எங்களால் கற்றுக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை சரிவர நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ துணி வந்து கொஞ்சம் லேசான துணியாக வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதாவது 1.5 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. துணி வந்து ஒரு பிரிஞ்சிட்டு வர மாதிரி துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சு தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல துணி அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு எடுத்தாலே போதுமான அளவு தான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம 2ஆக மடக்கிக்கலாம். மடக்கிட்டு அதை தச்சு திருப்பி நம்ம நாட் மாதிரி ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தெளிவாக புரிய முடியுது நம்ம சொல்லியிருக்கோம். புரியலை அப்படின்னா நாங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்து இருக்கும். இப்போ 1.5 இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தச்சிட்ருக்கோம். தச்சுட்டு ஒரு குச்சி வச்சு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. குச்சி வச்சுட்டு அந்த மேலே இருக்க துணியை மட்டும் மேலே இந்த மாதிரி உள்ளே கூடி தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். அப்போ வந்து கெட்ட பீஸ் வந்து உள்ளே போயிடும், நல்ல பீஸ் வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம நாட் மாதிரி வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து 2 சைடுமே நீங்கள் அயன் பண்ணி விட்டாலும் சரி, நீங்கள் வந்து 2 சைடில் வந்து தையல் போட்டுக்கிட்டாலும் சரி, நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி வந்து அமுக்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அமுக்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அயன் பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் 2 பக்கம் தையல் போட்டிருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 பக்கம் தையல் போட்டிருக்குது. அதை வந்து நம்ம 2 இன்ச்சு அளவு வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸ் வந்து நம்ம தச்சு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் 2 இன்ச்சு. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கில் இப்போ நம்ம எப்படி வச்சு அடிக்க போகிறோம் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 இன்ச்சு பீஸை ஒன்றோடு ஒன்று வச்சு வர்ற மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். அதாவது 1 மேலே 1 வர்ற மாதிரி அடிக்கணும். சிலது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கயிறு கோர்க்கிறது கொஞ்சம் தள்ளி தள்ளி நூல் வர அந்த நாட்டு வந்து வர மாதிரி வரும். இது வந்து 1 மேலே 1 அப்படியே மடக்கி அப்படியே வந்து நம்ம வச்சுட்டே வரோம். உங்களுக்கு வந்து அளவு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக வச்சு ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் நெருக்கமாக வச்சு அடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அளவு தெரியும், பார்த்தாலே நான் தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் அந்த 1/1 நான் தச்சுட்டு வர மாதிரி நீங்கள் தச்சுட்டே வந்துடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அளந்துட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அது உங்களுக்கு எவ்வளோ கேப்பு தேவையோ உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் 1/2 இன்ச்சு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு எனக்கு துணி வந்து கம்மியாக இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு வச்சா தான் அந்த துணி கரெக்டாக வரும்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எட்ட வச்சுக்கோங்க. நெருக்கமாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
எட்டெட்ட வைக்கும்போது கொஞ்சம் பார்வை வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு தான் நான் தைக்கிறேன். துணி நிறையா இருந்ததுனால நெருக்கமாக வச்சு அந்த ரவுண்ட் நெக் ஃபுல்லாகவே அடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து தைச்சிட்டு இருந்தோம்னா வீடியோ வந்து லென்த் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ இது ஒரு டிசைனா, இந்த டிசைனில் நம்ம லேஸ் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் நம்மளுக்கு. நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு டிசைன்லேருந்து நம்ம எத்தனை டிசைன் கற்றுக்கிற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம லேஸ் வச்சு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த லேஸ் வைக்கிறோம். அந்த லேஸ் வச்சதோடு விட்டுட்டு நம்ம ப்ளவுஸு முன் பக்கத்தை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைன் நம்மளுக்கு. இப்போ இந்த டிசைன்லேருந்து நம்ம இன்னும் 2 டிசைன் வந்து நம்ம கற்றுக்கிற போகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் எப்படி வந்து ஒரு டிசைனில் 2 டிசைனு 3 டிசைன் எடுக்கிறது அப்படின்றத. இப்போ இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்மளுடைய சேனலில் வந்து பிகினர்ஸ் கற்றுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது 4 பேத்துக்கு அது பயனுள்ள வீடியோவாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்களான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ரெட்டை தையல் போட்டு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம நாட் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸுக்குள்ளே அந்த நாட்டை வந்து கோர்த்துடலாம். இந்த நாட் கோர்க்கிறதுல பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 3 மீட்டராவது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பெருசாகவே வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த டிசைன் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நம்மளுக்கு அந்த நாட் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 இன்ச்சுக்கு 3 மீட்டருக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நாட் மட்டும் கோர்த்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து தையல் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2வது டிசைன் ரெடி ஆகியிருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அந்த டிசைனு, அதுக்கடுத்து இந்த உள்ளே கூடி கோர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுட்டு நம்ம 2 பக்கம் லாக் போட்டிருந்தோம் அப்படின்னா அது 2வது டிசைனு. இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம் பாருங்களேன், இந்த டிசைனை வைக்கும்போது இது 3வது டிசைன். அப்போ ஒரு டிசைனை நம்ம 3 டிசைன் கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த பாசி எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் தெளிவாகவே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது இந்த நூலை கயிறை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஷேஃப்க்கு நம்ம வச்சுட்டு கீழே வந்து ஊசியை குத்திக்கலாம். குத்திட்டு பாசியாக அது மேலே வச்சு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டோமா, இப்போ ஊசியை மறுபடியும் உள்ளே குத்தி கீழ் வழியாக எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்த நம்ம லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. பிடிச்சி விட்டுட்டு கீழேருந்து குத்திக்கணும். அந்த நாட்டில் படுற மாதிரி குத்திட்டு இந்த பக்கம் இருக்க நாட்டில் அப்படியே லாக் போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் குத்தின பின்னாடி மறுபடியும் இன்னும் 2யும் சேர்த்த மாதிரி இன்னொரு தடவை நம்ம அதை தையல் போடணும். தையல் போட்டு மறுபடியும் ஊசியை கீழே குத்திட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தைச்சிருவீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைக்கும்போது மட்டும்தான் இது எப்படி தைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை இந்த இடத்த மட்டும் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு இடம் மட்டும்தான் இதில் கஷ்டம், மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டிசைன் வந்து இருக்கும். இப்போ இதில் 3 டிசைன் நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லேஸ் வச்சு அடித்து கொடுக்கலாம். லேஸ் மட்டும் வச்சோம் நம்ம மிஞ்சி போனால் ஒரு 4 டிசைன் வச்சுக்கோங்களேன். வெறும் ரவுண்ட் நெக்கில் லேஸ் மட்டும் வச்சோம்னா ஒரு டிசைனு. அந்த லேஸுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 2 இன்ச் கணக்குக்கு, அதை மட்டும் வச்சோம்னா 2 டிசைனு. அந்த நாட்டுக்குள்ளே ஒரு நூல் சிவப்பு கலர் நூல் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை மட்டும் வச்சுட்டு நம்ம அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது 3வது டிசைனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நூலை கோர்த்ததில் இந்த மாதிரி நம்ம பாசியை எக்ஸ்ட்ரா வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது 4வது டிசைனு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டிசைன்லேருந்து நம்ம 4 டிசைனை ஈஸியாக கற்றுக்குறோம். இது மாதிரி தான் நம்ம ஒரு டிசைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த டிசைனை நம்ம பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக நீங்களும் கற்றுக்குருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய கஸ்டமர் வருவாங்க. நம்பி டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கங்க. நீங்களும் மேலும் மேலும் வளரணும். அதுக்கு மெயின் காரணம் நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு வரணும். ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு காமிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்மளுக்கு ஆயிரும். ஏன்னா இதில் கை ஒர்க் வேலை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறது நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து கற்றுக்குருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.